வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கேக்கு செய்கிறோம். வாங்க ஃபஸ்ட்டு 8 பிரெட் எடுத்துக்கணும். அது சைடெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். 8 பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நண்பர்களே. ஒரே பிஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற க்ரீமை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க வரணும். சைடில் இருக்கிற வேஸ்ட் பீஸ்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. பிஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற க்ரீம்லாம் எடுத்து முடித்தோடனே பிஸ்கெட் இருக்கும்ல அதை எடுத்து தனியாக ஒரு இதில் போட்டு பிஸ்கெட்லாம் ஃபுல்லாக போட்டு பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிட்டு அந்த ப்ரௌன் கலர் இருக்கும்ல அந்த க்ரீம்லாம் எடுத்து உள்ளே போட்டு எல்லாம் அரைக்கணும். இது வேணான்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் 4 பீஸ் ப்ரெட்டே வச்சு நம்ம செஞ்ச க்ரீமை எடுத்து மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மறுபடியும் இன்னும் 4 பீஸ் எடுத்து மேலே வச்சு அதுக்கும் மறுபடியும் க்ரீம்லாம் வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் 2 ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சு அதுக்கும் க்ரீம் தடவிட்டு நம்ம கட் பண்ணாமல சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீம்லாம் எடுத்து ஒவ்வொரு ப்ரெட்டில் நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சர்க்கரையை தூவி விட்டிங்கன்னா நம்ம கேக்கு ரெடி நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கலாம். ஏங்க கேக்கு தரமாக இருக்குங்க.